கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசிர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். இவ்வாரமும் இந்நிகழ்ச்சியை கேட்டு ஆசிர்வதிக்கப்படுங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். யோவான் 4:24. இந்நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். இனி கேளுங்கள் ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பேரிலே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு நேர்களாகி உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். கர்த்ததாமே நம்மையும் இந்த அருமையான ஓய்வு நாளையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். விண்ணுலகின் அனைத்து மேன்மைகளை துறந்து மண்ணுலகிலே எங்களுக்காக அவதரித்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் பாவிகளாக இருக்கையிலே எங்கள் மீது மனதுருகி எங்கள் பாவங்களை போக்கவும் எங்களுக்கு வாழ்வை தரும்படியாக இந்த உலகத்திலே நீர் அவதரித்தீர். ஆண்டவரே, இந்த நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நமது பிள்ளைகள் அனைவரும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். இந்த ஆராதனை வேளை நிகழ்விலே இணைந்து உடைய வார்த்தைகளை கேட்டு உம்மை துதித்து கொண்டிருக்கின்ற நமது பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். துவக்கத்திலிருந்து முடிவு பரிந்தும் தேவனுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். இப்பொழுது இந்த வார்த்தைகள் எங்கெல்லாம் ஒலித்து கொண்டிருக்கின்றதோ அங்கெல்லாம் தேவனுடைய பிரசன்னம் இறங்கி அந்த பிள்ளைகளை ஆட்கொண்டு வழிநடத்தும்படியாக மீட்பர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமென். தேவனுடைய நாம மகிமைக்காகும். நாம் ஆண்டவரை போற்றி பாடும் வண்ணமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே மெய்பக்தரே நீர் விழித்தெழும்பும், சந்தோஷமாய் இந்நாளை வாழ்த்திடும் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். Kırtaniye kırtavalı
நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சற்று நேரம் அமைதியோடு இருந்து நம்முடைய பாவங்களை தேவனுடைய சமூகத்திலே தாழ்மையோடு கூட நாம் அறிக்கை செய்வோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ளாமோம். சத்தியம் நமக்குள் இராது. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நமது பலவீனங்களுக்காக பிரதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாமல் இருக்கின்ற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கின்றார். கடவுளுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். சற்று நேரம் அமைதியோடு கூட இருந்து நமது பாவங்களை தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோம். பாவத்தை அறிக்கை செய்த நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் விசுவாசத்தோடு கூட பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றதலையும் நம் அனைவருக்கும் தந்தல்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை நாம் வாசிக்க கவனமாக கேட்போம். பரிசுத்த யோவான் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-9 முடிய வாசிக்க கேட்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் தன்னிலே எல்லாருக்கும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து ஆயிற்று. தேவனுடைய நாமம் மகிமைக்காக மீண்டும் ஒரு விசையாக நாம் அனைவருமாக இணைந்து ஞான கீர்த்தனைகளிலே கண்டேன் என் கண்குளிர கர்த்தனை என்று என்ற பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கொண்டாடும் விண்ணோர்கள் கோமானை கையிலேந்தி, கொண்டாடும் விண்ணோர்கள் கோமானை கையிலேந்தி, கண்டேன் என் கண்குளிர கர்த்தனை என்று, கண்டேன் என் கண்குளிர. பெத்தலேம் சத்திர முன்னடையில், பெத்தலேம் சத்திர முன்னடையில், உற்றோருக்கு உயிர்
மண்ணோரிருள் போக்கும் மாமணியே, மண்ணோரிருள் போக்கும் மாமணியே, விண்ணோரும் வேண்டி நிற்கும் வெண்மணியை கண்மணியை கண்டேன் என் கண் கூடிர, கர்த்தனை இன்று கண்டேன் என் கண் கூடிர. அன்னையாம் கன்னியும் ஐயனுடன், அன்னையாம் கன்னியும் ஐயனுடன், முன்னறியா பசுவின் புல்லனையில் ஒன்றழகை கண்டேன் என் கண் கூடிர, கர்த்தனை இன்று கண்டேன் என் கண் கூடிர. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட ஆண்டவருடைய விசேஷித்த செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருப்பவர் ஆங்கிலிக்கன் திருச்சபையிலே தம்முடைய திருப்பணி ஆற்றி வருகின்ற அருட்திரு ஜெயக்குமார் ஐயா அவர்கள். அருட்திரு ஜெயக்குமார் ஐயா அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்கின்றார். ஜெபத்தோடும் விசுவாசத்தோடும் ஆண்டவருடைய வார்த்தைகளை இப்பொழுது நாம் கேட்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்குரிய செய்தியினுடைய தலைப்பு மெய்யான ஒளி என்று சொல்லி பார்க்கிறோம். உலகத்துல எந்த மனுஷன் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி பகிர்ந்தார் என்கிறதை பார்க்கிறோம். மெய்யான ஒளி, மெய் என்கிறது உண்மை, உண்மையான. he is not a symbol of truth, he is the truth. அதுபோல he is not a symbol of light, he is the light. அவரே வெளிச்சமாக, அவரே உண்மையாக, சத்தியமாக இந்த உலகத்திலே வந்தார் என்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பு தேவஜனமே, அந்த மெய்யான ஒளியாய் வந்த இயேசு கிறிஸ்து அது முன்பாக படிக்கிற பொழுது உலகத்துல எந்த மனுஷன் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என்று சொல்லி அந்த இடத்துல பார்க்கிறோம். அன்பு தேவஜனமே, ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். பிரகாசிப்பிக்கிற ஒளியாக அவர் வந்தார். அப்படியானால் என்ன? ஒரு மனிதனுக்குள்ளாக பிரகாசத்தை கொடுக்கும்படியாக வந்தார். ஒரு இருளில் இருக்கிற மனிதன், மரண இருளின் திசையில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று சொல்லி அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல படிக்கிறோம். மரண இருளின் திசையில் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சம் உதித்தது என்று சொல்லி இந்த வசனம், இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கிற பொழுது இது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 9ஆம் அதிகாரம் 1-2 வசனத்துடைய தீர்க்க தரிசனத்துடன் நிறைவேறுதலாக காணப்பட்டது என்கிறதை பார்க்கிறோம். அன்பு தேவஜனமே, மரண இருளின் திசையில் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சம் உதித்தது என்கிறதை பார்க்கிறோம். வெளிச்சம் உதித்தது என்கிற பொழுது அந்த ஜனங்கள், மரண இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண வேண்டும். வெளிச்சத்தை காணும்படியாக தாமாகவே இந்த உலகத்துல தாமாகவே அவர்களை பிரகாசிக்க பண்ணுகிற ஜீவனுள்ள தேவனாக அவர் காணப்பட்டார் என்கிறதை இந்த பகுதி கற்றுக் கொடுக்கிறது. அன்பு தேவஜனமே, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும். இருள் என்பது என்ன? பிசாசின் கிரியைகளுக்கு உட்பட்ட ஜனங்கள், பலவிதமான அடிமைத்தனத்துக்குள்ளான ஜனங்கள், பலவிதமான கட்டுகளிலும் நுகங்களிலும் இருக்கிற ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார் என்கிறதை பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது, ஒளியானது உலகத்துல வந்திருந்த மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கிறபடியினால் அவைகள் ஒளியை பார்க்கும் இருளை விரும்புகிறது, அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒளியானது உலகத்துல வந்திருந்தும் மனுஷருடைய கிரிகள் பொல்லாதவைகளா இருக்கிறபடியினால், இந்த பொல்லாதவைகளா இருக்கிறதுனாலதான் அவர்கள் வெளிச்சத்தை விரும்பாதபடி இருளை நோக்கி ஓடுகிறவர்களா இருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கும் இந்த உலகத்துல வந்தார் என்கிறதை நாம் படிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல படிக்கிற பொழுது அப்படிதான் சொல்கிறது. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். எதை இழந்தார்? தன்னுடைய படைப்பாகிய மனுக்குலத்தை இழந்து போனதை மீண்டுமாய் மீட்டெடுக்கும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார் என்கிற அந்த மெய்யான சத்தியம்தான் இந்த நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார் என்கிற
நற்செய்தியை ஒருவருக்கு ஒருவர் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பு தேவஜனமே, இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண வேண்டும், இழந்து போனதை மீண்டும் தேட வேண்டும், அதை ரட்சிக்க வேண்டும், எந்த மனுஷன் பிரகாசிப்பிக்க வேண்டும். இப்படி பல வார்த்தைகளினாலே வேதத்திலே நம் மனுக்குலத்தை மீட்கும் பொருளாக இயேசு கிறிஸ்து வந்தார் என்கிற பல வார்த்தைகளினாலே அங்கு அலங்கரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்பு தேவஜனம், ஒன்னே ஒன்றுதான், பாவத்தில் இருக்கிற சாபத்தில் இருக்கிற ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும். பாவத்திலும் சாபத்திலும் இருக்கிற ஜனங்கள் இருளிலே இருக்கிறார்கள், பொல்லாங்கனுக்குள் கட்டுண்டவர்களாய் இருக்கிறார்கள், இருளின் பிடியில் இருக்கிறார்கள். இவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும், விடுவித்து தன்னுடைய மந்தையிலே தன்னுடைய மக்களாக சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்பதே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்ததனுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. அந்த பிரதான நோக்கத்தை நிறைவேற்றும்படியாகவே பிதாவாகிய தெய்வம் இந்த உலகத்திலே இயேசுக்கு தன் ஒரே பேரான குமாரனை இந்த பூமியிலே அனுப்பி கொடுத்தார் என்கிற சத்தியத்தை தான் நாம் இந்த நற்செய்தியை தான் இந்த நாளில பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மெய்யான ஒளியாக அவர் இந்த உலகத்துல வந்தார். மெய்யான ஒளி என்றால் பொய்யான ஒரு ஒளி உண்டு. இந்த உலகத்துல மாய்மாலம் செய்து ஜனங்களை வஞ்சிக்கிற, ஏமாற்றுகிற, ஜனங்களை தம் பக்கமா இழுத்துக் கொள்ளுகிற ஒரு பொய்யான ஒளியும் இருக்கத்தான் செய்யும். அதனாலதான் மெய்யான ஒளி என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அந்த மெய்யான ஒளியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து அடிமைத்தனத்துக்குள்ளான யாவரையும் விடுதலை செய்யும் பொருட்டு அடிமைப்பட்ட ஜனங்கள் எதெல்லாம் அடிமைப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாரையும் விடுவிக்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கத்தோடு கூட ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே கடந்து வந்தார் என்கிறதை பார்க்கிறோம். இந்த இடத்துல பார்க்கிற பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் படிக்கிற பொழுது மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிற இருளில் நடாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்கிறார். இந்த ஜீவ ஒளி என்பது லைட் ஆஃப் த லைஃப், அந்த வாழ்க்கையினுடைய ஒளி. வாழ்க்கை இருளாய் இருக்கிற ஒரு வாழ்க்கையிலே வெளிச்சத்தை ஊற்றும்படியாக, வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே கடந்து வந்தார் என்கிறதை பார்க்கிறோம். அன்பு தேவஜனமே, இருளான இருதயத்தில் இருக்கிற ஜனங்கள், இருளான இருதயம் உடையவர்களாய் இருந்து எந்த விதமான சமாதானம் இல்லையே, சந்தோஷம் இல்லையே, மனமகிழ்ச்சி இல்லையே, எங்களுக்கு ஒரு நல்வாழ்வு கிடைக்காதா, எங்களுக்கு ஒரு மேன்மையான வாழ்வு கிடைக்காதா என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்திற்கு இயேசுவை தன்னோட வாழ்விலே அவர்கள் அறிகிற வேளையிலே அந்த நிலைகள் மாறி அவருடைய வாழ்வு ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்கிறதை பார்க்கிறோம். அன்பு தேவஜனமே, இன்னைக்கு எந்த நிலையில் கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற பொழுது, வேதத்தில் படிக்கிற பொழுது 34ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் படிக்கிற பொழுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகம் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவருடைய இடுகணுகளுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று பார்க்கிறோம். அன்பு தேவஜனமே, யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறார்களோ, யாரெல்லாம் அவருடைய முகத்தை தேடுகிறார்களோ, அவருடைய முகங்களெல்லாம் அவர் பிரகாசிக்க பண்ணுகிற ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகம் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவர் இடுகணைகளுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். எந்த ஒரு மனிதன் அவரை நோக்கி கூப்பிடுகிறானோ அவனுடைய வாழ்விலே அவர் ஒரு வெளிச்சத்தை, அவனுடைய முகத்தை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். அவனுடைய முகத்துக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்கிற சத்தியம் அதிலே உண்டு. அன்பு தேவஜனமே, முதலாய் படிச்ச அந்த 1ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் படிக்கிற பொழுது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் அவன் எந்த நிலையில, அன்பு தேவஜனமே, நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கட்டுகளிலும் நுகங்களிலும் அடிமைத்தனத்துக்குள்ளாக இருந்தவர்களாக இருந்தாலும் சரி, நீங்க யாராக இருந்தாலும் சரி பரவாயில்லை, அந்த நிலையோடு கூட அவரை நோக்கி பார்க்கிற பொழுது அவர் உங்களை பிரகாசிக்க பண்ணுகிற ஜீவனுள்ள தேவனாக அவர் இருக்கிறார் என்கிறதை பார்க்கிறோம். 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே படிக்கிற பொழுது அவர் சொல்கிறார், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி முன்னமே அந்தகாரத்தில் இருக்கிற ஜனங்கள், இருளின் பிடியில் இருக்கிற ஜனங்களை அவராக வரவழைக்கக்கூடியவராக இருக்கிறார் என்கிறதை பார்க்கிறோம். தேவஜனமே, நம்ம அவரை நோக்கி பார்க்கிற பொழுது நிச்சயமாகவே நம்மை அழைத்துக் கொள்ளுகிறவராக, நம்மை அவரை சேர்த்துக் கொள்ளக்கூடியவராக, அவர் பக்கமா இழுத்துக் கொள்ளக்கூடியவராக அவர் இருக்கிறார். அதனாலதான் அங்கு சொல்லப்படுகிறது, உங்களை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு, ஆச்சரியமான ஒளியாகிய ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்கள் என்ன பண்றீங்க? வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி
தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதி அவருக்கு சொந்த ஜனமுமாய் இருக்கிறீர்கள். அந்த ஒளியின் இடத்திற்கு வந்த பொழுது நமக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றத்தை நாம் காணக்கூடியவர்களாக இருக்கிறோம். நமக்குள்ளான மேன்மைகளை காணக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அந்த இடத்துல அவர் அந்த ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு நீங்கள் வருவீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையிலே பல விதமான நாமங்களினாலே, பல விதமான பெயர்களினாலே, பல விதமான வார்த்தைகளினால் நீங்கள் அழைக்கப்படுகிறவர்களா இருக்கிறீர்கள். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் அந்த ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு வரும் பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அவருடைய சந்ததியாய் மாறிவிடுகிறீர்கள். ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாய் மாறிவிடுகிறீர்கள். பரிசுத்த ஜாதியும் அவர் சொந்தமான ஜனமுமாய் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்த ஜனமாய் நீங்கள் மாறுகிற பொழுது உங்களுடைய எல்லா காரியங்களையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு எப்படி இறங்குகிறானோ, ஒரு தாய் எப்படி தன் பிள்ளைக்கு இறங்குகிறாளோ, அதுபோல அந்த தகப்பனும் தாயுமாகிய ஜீவனுள்ள தேவன் தகப்பனை போல தாயை போல இருக்கிற, தாயை போல ஆற்றி தேற்றி நம்மை அரவணைத்துக் கொள்கிற தேவன், தகப்பனை போல தூக்கி சுமக்கிற தேவன், தகப்பனும் தாயுமாகிய அந்த ஆண்டவர் இந்த நாளில நம்மை தூக்கி சுமக்க அவர் வல்லவராய், நல்லவராய், மகா பெரியவராய் இருக்கிறார். நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அவரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவர்கள் முகம் வெட்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் வெட்கப்படாத ஒரு வாழ்வுக்குள்ளாக வழி நடத்தக்கூடியவராக அவர் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில வெட்கம் வந்து விடுமோ, வேதனை வந்து விடுமோ, கண்ணீர் வந்து விடுமோ என்ற நிலைகள் இருக்கிற பொழுது உலகத்துல வந்து எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அகத்தில எப்படி இருக்கிறதோ அதுதான் முகத்துல தெரியும் என்று தமிழ் பழமொழி சொல்லுகிறது. நம்முடைய இருதயத்தில் என்னென்ன நினைவுகள் உண்டோ அதுதான் முகத்துல தெரியும். நம்முடைய அகம் சந்தோஷமா இருக்குமானால் முகம் வெளிச்சமா இருக்கும். நம்முடைய அகம் வேதனையோடு இருக்குமானால் முகத்துல இருளாகத்தான் இருக்கும். அதனாலதான் அந்த பிரகாசத்தை நம்முடைய முகத்துல கொடுக்கப்பட வேண்டுமானால் நம்முடைய இருதயம் சமாதானமா இருக்க வேண்டும், நம்முடைய இருதயம் சந்தோஷமா இருக்க வேண்டும், நம்முடைய இருதயம் மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அதான் சொல்கிறார், சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை. உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். அன்பு தேவ ஜனமே, நமக்கு பூரண சமாதானத்தை, பரிபூர்ணமான சமாதானத்தை அவர் கொடுக்கக்கூடியவராயிருக்கிறார். அந்த பரிபூர்ண சமாதானத்தை இருதயத்தில் கொடுக்கிற பொழுது நம்முடைய முகங்கள் பிரகாசிக்கக்கூடியதாய் மாறிவிடுகிறது. நம்முடைய முகங்கள் பிரகாசிக்கக்கூடியதாய் அவர் மாற்றக்கூடியவராயிருக்கிறார். அன்பு தேவ ஜனமே, எந்தெந்த இடங்களிலே நாம் குறைவுள்ளவர்களாய் இருக்கிறோமோ ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். ஆண்டவரே, நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர், எங்களுடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில வாங்க. அந்த எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக இருக்கிறபடினாலே ஆண்டு நான் எந்த நிலையில் இருக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். எந்த நிலையில் இருந்தாலும் நீர் இழுத்துக் கொள்ளக்கூடிய தேவனாக, எந்த நிலையில் இருந்தாலும் அணைத்துக் கொள்ளக்கூடிய தேவனாக அவர் இருக்கிறபடினாலே ஆண்டவரை நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே என்று சொல்லி கதறுவீர்களானால், கூப்பிடுவீர்களானால், அவரை நோக்கி பார்ப்பீர்களானால் நிச்சயமாய் இந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் வெளிச்சத்தை கொடுக்க, உங்களை பிரகாசிக்க பண்ண அவர் வல்லவராக, நல்லவராக, மகா பெரியவராக இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவரை நோக்கி பாருங்கள், அவர்களுடைய தேவைகளை சந்திப்பார். அவரை நோக்கி பாருங்கள், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். அவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே நாம் அவரை நோக்கி பார்ப்போம். இந்த உலகத்தில் அவர் வந்த நோக்கம் நிறைவேறும்படியாய் அவரை நோக்கி பார்ப்போம். உங்கள் வாழ்விலே அதிசயங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். கர்த்தருக்குள்ளாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நன்றாக வாழும்படியான வாழ்க்கையை அவர் தந்தருள்வாராக. கர்த்தருடைய நாமத்திலே ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த விசேஷித்த நாளிலே ஆண்டவருடைய செய்தியை நம்மோடு கூட வந்து பகிர்ந்து கொண்டு திரு ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கு ஃபீபா ஊழியங்களின் சார்பிலும் ஆராதனை வேளை நேயர்களாகிய உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்ததாமே அவரையும் அவருடைய திருச்சபை ஊழியங்களையும் குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நாம் அனைவருமாக இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள
பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். மீண்டும் ஒரு விசையாக ஆண்டவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடும் வேண்டுமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே பக்தரை மாறும் ஆசை ஆவலோடு என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். நேசிக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படியாக பரலோகத்தில் இருக்கின்ற எல்லா கனத்தையும் மகிமையும் விட்டு ஏழையாக இந்த உலகத்திலே அவதரித்து இருளில் இருந்த நாங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும் வண்ணமாக பாவத்திலிருந்து விடுதலை பெறும்படியாக இந்த உலகத்திற்கு நீர் வந்திறங்கினீர். ஆண்டவரே, இப்பொழுதுமாக இந்த ஆராதனை வேளை நிகழ்விலே பங்கு கொண்டு
உம்முடைய சத்தியத்தை கேட்ட அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். அவருடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் இந்த நாளிலே சந்திக்கும்படியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். குடும்பத்தினுடைய தேவைகள், பிள்ளைகளுடைய கல்வி, வேலை, எதிர்காலம், பெற்றவர்களுடைய ஆண்டவரே சுகவீனங்கள், பலவீனங்களை குறித்து உம்முடைய சமூகத்திலே கண்ணீரோடு பாரத்தோடு அறிக்கை செய்த உமது பிள்ளைகள் அனைவருக்கும் நம்பிக்கை, சந்தோஷம், மகிழ்ச்சி பெறும்படியாக நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அந்த நட்சத்திரத்தை கண்டபொழுது அவர்கள் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் கொண்டார்கள் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்ற வண்ணமாக இந்த செய்தியை கேட்ட அனைவரும் சந்தோஷம் அடைய நீர் அருள் கூற வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். இந்த நிகழ்ச்சியின் முடிவிலே அவர்களுக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றம், பெரிய நம்பிக்கை, விசுவாசம் உண்டாக அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கின்ற இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமேன். ஆண்டவர் நமக்கு கற்பித்த கர்த்தருடைய ஜெபத்தை ஒன்றாக நாம் ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவினுடைய ஐக்கியம், வழிநடத்துதல், ஆசீர்வாதம் நம் அனைவரோடும், சத்தியத்தை கேட்டு அனைத்து பிள்ளைகளோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்து இருப்பதாக. ஆமென். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் புதிய சிருஷ்டியாகிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5:17 கிறிஸ்து உங்கள் உள்ளத்திலே பிறந்து பழையவைகளை ஒழித்து புதிய ஆசீர்வாதத்தை தரும்படியாக எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு கிருபையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தரும்படியாக ஃபீபா ஊழியங்களின் சார்பிலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் இனிய கிறிஸ்மஸ் திருநாளினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். பிரிமானவர்களே, ஃபீபா ஊழியங்களின் சார்பிலே உங்கள் அனைவருக்கும் 2025 ஆண்டுடைய கிறிஸ்மஸ் தினத்தினுடைய நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கின்ற கிறிஸ்துதாமே உங்கள் இல்லங்களையும் உள்ளங்களிலும் பிறந்து உங்களுக்கு அளவிலா சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் தரும்படியாக ஃபீபா ஊழியங்களின் சார்பிலே உங்களை வாழ்த்துகின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேயர்களே, மீண்டும் நினைவூட்டுகிறோம். நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.